அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு 5ல் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. 6ஆம் இடத்தில் ராகு, 7ல் சனி, கண்ட சனி, 10ல் குரு வக்கிரம், விரைய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். தர்ம காரியங்களில் தங்களுக்கு ஈடுபாடுகள் உண்டாகும். பிரிந்து சென்ற நபர்களை சிந்தித்து வருத்தம் கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் வழியில் தங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் தங்களுக்கு உண்டாகும். தடைகள் அனைத்தும் விலகும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். தொழில் சார்ந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் கரையலாம். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலை காணப்படும். அரசாங்க விஷயங்களில் நம்பிக்கையோடு எந்த வேலையும் தாங்கள் செய்யலாம். 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது கோச்சாரப்படி நன்மைதான். கும்ப புதனோடு ராகுவும் அமர இருப்பதால் வெற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும். சுய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் உண்டு. எடுத்த காரியம் முழுமை அடையும். தன குடும்பாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் பொருள் வரத்து உண்டு. பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது. குருவின் சுகஸ்தான பார்வை மிக நல்லது. தாயாரின் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகன வசதிகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வுகளும் உண்டு. 6ல் ராகு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் உங்களை இட்டு செல்லும். செவ்வாய் தங்களுக்கு 3க்கும் 8க்கும் உரியவர். உச்சம் பெற்று இருப்பது நல்லதல்ல. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சகோதரர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களில் சில தடைகள் ஏற்படும். பிளட் பிரஷர் உள்ளவர்கள் கவனமாக உடம்பினை பராமரித்தல் வேண்டும். மற்றபடி 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். கண்ட சனி. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. வீண் வாக்குவாதங்கள் கூடாது. பிபி, சுகர் போன்ற நோய் உள்ளவர்கள் மருத்துவமனை சென்று நல்லபடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.